வஹீதா மறந்துடாம நாளைக்கு வரும்போது பொண்ணோட பேரை கேட்டு வந்துருங்க. இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா கேட்டு வந்துடுறேன். சரி வாரம் போயிட்டு வா. என்னடி ஹாஜர்மா, அவன் என்னடி சொன்னா? இரு அப்புறம் சொல்றேன். என்ன நடக்குது ஒண்ணுமே புரியலையே. சாண வயலுங்கிறாஹா, 3 வருஷம் காலேஜ்ல படிச்சதா சொல்றாஹா, பொண்ணுக்கு ஒரு தம்பி இருக்குதுன்னு சொல்றாஹா. கிட்டத்தட்ட மனிஷா வீடு மாதிரியே தெரியுது. மனிஷா வீடாவா இருந்தா ரொம்ப நல்லதா போயிடும். சரி, இதை வெளியில விசாரிப்போம். வஹீதா மாப்பிள்ளை வீட்டுக்கு போனீங்களா? எல்லா விவரமும் சொன்னியா வஹீதா? எல்லா விவரமும் சொல்லிட்டேன் மும்தாஜி. என்ன சொன்னஹா? இன்ஷா அல்லாஹ் கூடிய சீக்கிரம் நல்ல முடிவு தருவாஹா. மும்தாஜி, உன் மொவ பேர் என்ன? மொவ பேரா மனிஷா? ஏன் உனக்கு தெரியாதா? மாப்பிள்ளை வீட்டுல பொண்ணு பேர் என்னன்னு கேட்டாஹா. எனக்கு தெரியலையம்மா அப்படின்னு நான் சொன்னேன். அப்படியா, அது சரி. பொண்ணுக்கு ஊடு இருக்குது, 50 பவுன் இருக்குது அப்படின்னு எல்லா விவரமும் சொல்லிட்டேன். இன்ஷா அல்லாஹ் நல்ல முடிவு சொல்லுவாஹா. நானும் என் வீட்டுக்காரோட சொல்லிட்டேன் எல்லா விவரமும். அவனுக்கு பிடிச்சி போச்சு. இன்ஷா அல்லாஹ் நல்ல முடிவு வரட்டும். சரி மும்தாஜி, நேரமாச்சு, நான் கிளம்புறேன். இருங்க தேத்தரி குடிச்சிட்டு போகலாம். இல்லம்மா இருக்கட்டும்மா, நேரமாச்சுமா. பனிஷா, மாப்பிள்ளை பேசியாச்சு, வேலை முடிஞ்சு. இன்ஷா அல்லாஹ் அடுத்து கல்யாணம் தான். ஞாபுல்ல மஜிபா, அடுத்த வீடு இன்னைக்கு தான் வந்துக்கிறா மனுஷி. இத்தனை நாளா வரமாட்டேன்ட்டா வீட்டுக்கு. என்ன பண்ண செய்ய மும்தாஜி ராத்தா? 2-3 மட்டும் வந்தேன், வீடு போட்டி கிடைஞ்சி, அப்புறம் போயிட்டேன். இன்ஷா அல்லாஹ் எப்போ முடிவு பண்ண போறிய? இன்னும் மாப்பிள்ளை விட்டுன்னு செய்தி வரல. வந்த பிறகு முடிவு பண்ண வேண்டியதான். மனிஷா நல்லவ, வெகினியானவ. அவளுக்கு ஆண்டவன் நல்ல இடத்த அமைச்சு கொடுப்பான். இன்ஷா அல்லாஹ். அம்மா, எப்பமா ராத்தா கல்யாணம்? இன்ஷா அல்லாஹ் கூடிய சீக்கிரம். என்ன பனிஷா முணங்கிட்டிக்கிறா? பொண்ணு எப்ப பார்க்க வருவா? இன்னும் எதுவும் சொல்லல, இனிதான் செய்தி வரும். சரி வாங்க, நம்ம உள்ள இருக்க. கல்யாணம் இதை கேட்டாலும் எரிச்சலா வருது. எல்லாம் ஜாலியா படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஸ்கூல் போயிட்டு வரேன், பத்திரமா போயிட்டு வா. வஹீதா வருவேன்டா, இன்னும் காணோம். அதுக்காக உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன். இங்க உட்காந்துக்குது, பார்த்தா பாவமா இருக்குது. சரி, போய் உமாட்ட மன்னிப்பு கேட்டு பேசிடுவோம். உமாட்ட, அம்மா அம்மா என்ன மன்னிச்சிருமா, உன்னை தெரியாம பேசிட்டோமா. அம்மா என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுமா. என்னாச்சு இவனுக்கு? நிலக்கலையும் தான். சரி எந்திரி மன்னிச்சிட்டேன். அம்மா என்ன மன்னிச்சிடுமா, இனிமேல் படம் அந்த மாதிரி நடந்துட மாட்டோமா. சரி எந்திரி. அன்னைக்கு ராத்தாவே நல்லா திட்டி விட்டேன். சரி, ராத்தாட்டையும் மன்னிப்பு கேட்ட வேண்டியதுதான். ராத்தா. என்னடா தம்பி? ராத்தா, நான் கோவத்துல உன்னை ரொம்ப யோசிக்கிட்டேன். அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ராத்தா. என்னை மன்னிச்சிரு ராத்தா. சாச்சே, நான் அதெல்லாம் பெருசாவே எடுத்துக்கல. எல்லாம் எனக்கு மறந்து போச்சு. இல்ல ராத்தா, நீ என்னை மன்னிச்சிரு ராத்தா. சரி நான் உன்னை மன்னிச்சிட்டேன்டா. மாமா, என் கூட பேச மாட்டியா மாமா? அப்படிலாம் இல்லடா சின்ன. சரி வரியா, ஸ்கூல்ல போய் விட்டுருவா பைக்ல. இல்ல தம்பி, வானா. அவன் ஃப்ரெண்டோட சேர்ந்து ஸ்கூலுக்கு போயிடுவான். அப்படியா? சரி. அப்பாடா, உம்மாட்டையும் ராத்தாட்டையும் மன்னிப்பு கேட்ட பிறகு கொஞ்சம் மனசு நிம்மதியா இருக்குது. ஹாஜர்மா, கொஞ்சம் கேத்தடி போடுத்தாமா, தலை வலிக்குது. இருமா, அந்த வர. சப்ரா ராத்தா, வா வஹீதா. அந்த வஹீதாந்திரி வந்துட்டா போல. வஹீதா, இப்படி வந்து உட்காருமா சோபாவில். எங்க ஹாஜர்மா? அடுப்பாங்கரையில கேத்தடி போட்டுக்கிறா. நான் இப்ப வந்துருவா. சப்ரா ராத்தா, எல்லா விவரமும் நான் சொல்லிட்டேன். இன்ஷா அல்லாஹ் நீங்க சொல்ற முடிவுல தான் இருக்குது எல்லாமே. சப்ரா ராத்தா, மோகன் தான் பேசிட்டு இல்ல, அப்ப பொண்ணு பாக்குற வேலையை ஆரம்பிக்க வேண்டியதானே? ஹாஜர்மா, நீ தான் சொல்லு, பொண்ணு பார்க்க எப்ப போகலாம்? இன்ஷா அல்லாஹ் நாளை சாயங்காலம் போகலாம். வஹீதா ராத்தா, பொண்ணு பேர் கேட்டனே, கேட்டியனா? பாத்தியா, வந்த சீருக்கு நான் சொல்லலாம்னு இன்னும் மறந்தே போயிட்டேன். நல்ல வேலை கேட்டிய. பொண்ணு பேரு பனிஷா. அப்படியா? அழகான பேரா இருக்குது பனிஷா. நம்ம குடும்பத்துல அப்படி ஒரு பேர் இல்ல. அதாமா, பொண்ணு பேரு பனிஷா, பொண்ணோட தம்பி பேரு உஸ்மான், பொண்ணோட உமா பேரு மும்தாஜி, பொண்ணோட வாப்பா பேரு அபுல் ஹசன், பொண்ணுக்கு ஒரு சாட்சி இருக்கிறா, அவ ஜுனைதா. எல்லாருமே சாண வயல்ல ஒரே வீட்டுல தான் இருக்கிறாங்க. சரியா? என்னது பனிஷாவா? அப்ப நான் நினைச்சது சரியா போச்சு. நானும் பனிஷாவை 3 வருஷமா லவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அவ்வளவு பொறுமையா நானும் இருந்தேன். இப்போ அந்த ஃபேமிலி
எங்க வீட்டுல இந்த மாப்பிள்ளை கேட்டு வந்துக்கிறாங்கக்கா, இது எல்லாம் அவன் செயல். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. அல்ஹம்துலில்லாஹ். ஹாஜிர்மா, அப்ப நான் சொல்லிடுவா, நாளை சாயங்காலம் பொண்ணு பார்க்க வருவாங்கண்டே. நீங்க சொல்லிருங்க எத்தனை பேர் வருவீங்கன்னு சொல்ல. ஒரு 7 பேர் வருவான்னு சொல்லிவிடுங்க. ஏன் ஹாஜிர்மா, ஒரு 10 பேரை போகலாம் பொண்ணு பார்க்க. இல்லம்மா வானம்மா, 7 பேர் போதுமா? அப்படியா சொல்றா? சரி, அப்ப நான் கிளம்புறேன், போயிட்டு வரேன். ஆண்டி ஹாஜிர்மா, அவன்கிட்ட எதுவும் கேட்காம கொள்ளாம நீ பாட்டு சொல்லிவிட்டியடி. அம்மா நீ ஒன்னும் கவலைப்படாத, தம்பிய நம்ம வழிக்கு கொண்டு வராது இவன் வேலை. முஸ்தபா வர்றான், தாய மூடு. அம்மா எதுவும் வெளியே நிற்குதா? மார்க்கெட்டுக்கு போற வேலை, கடைக்கு போற வேலை, பேங்குக்கு போற வேலை எதுவும் சொல்லுமா, நான் போயிட்டு வந்துடுறேன். எப்போதும் இப்படி கேட்க மாட்டீங்க, இன்னைக்கு என்ன தம்பி அதிசயமா கேக்குறீங்க? இல்லம்மா, 3 நாளா உங்க கூட பேசாம இருந்தேன்ல, மனசு கஷ்டமா இருந்துச்சு. இப்பதான் உங்க கூட பேசிட்டேன்ல, அதான் வந்து கேக்குறேன். நான் வேலை இருக்கும்போது உன்னை கூப்பிட்டுக்கிறேன். சரிம்மா. முஸ்தபா இங்க வாங்க, சோபா உட்காரு. ராத்தா எதுக்கு கூப்பிட்டா? அம்மா அடுப்புல பால் ஊத்துவே, போய் அமைச்சிருமா. சரிடி, ஏன் நிக்கிறா, உட்காரு. இப்ப சொல்லு. ராத்தா சொல்லு, நீ கேட்பியல்ல? சொல்லு ராத்தா, நான் கேட்கிறேன். முஸ்தபா உன் நன்மைக்கு தான் நான் பேச போறேன். சாண வயல்ல நல்ல இடத்துல நல்ல குடும்பத்துல பொண்ணு வருது. உனக்கு ஏத்தமான பொண்ணு, பொருத்தமான பொண்ணு. நாளை சாயங்காலம் நான் பொண்ணு பார்க்க போறேன். என்ன செய்து பொண்ணு பார்க்க போக வேணாமா சொல்லு. ஆஹா, ராத்தாவே கேட்டுருச்சு. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நம்ம சொல்லிட வேண்டியதுதான். என்ன தம்பி பதில காணோம்? ராத்தா நீ சொன்ன எல்லாம் கரெக்டா இருக்கு, சரியா இருக்கும், நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீ போயிட்டு வா, பொண்ணு பார்க்க. யாரு பேசுறது? முஸ்தபாவா பேசுறது? நம்பவே முடியலடா, இவ்வளவு சீக்கிரம் என் வழிக்கு வருவாண்டி. இப்ப சந்தோஷமா ராத்தா உனக்கு? திருப்பி மடங்கு சந்தோஷம்டா. இந்த போய் உண்மை சொல்ல போறேன். சரி ராத்தா, நான் வெளியே வேலையா போறேன், போயிட்டு வரேன். போயிட்டு வா, போயிட்டு வா. என்னடி முஸ்தபாட்ட பேசுனியா? முஸ்தபாட்ட பேசி முஸ்தபா ஒத்துக்கிட்டானே. என்னடி சொல்றா ஹாஜர்மா? முஸ்தபா ஒத்துக்கிட்டானா? ஆச்சரியமா இருக்குது. எப்படி ஒத்துக்கிட்டா இவ்வளவு சீக்கிரத்துல? எல்லா விவரத்தையும் சொல்லி ஒத்துக்க வச்சாச்சு. சரிடி, நீ பொண்ணு பார்க்க போற வேலையை பார்க்க வேண்டியதான். நீ என்ன செய்யறா? அடுத்த வீட்டு ஹைதா நச்சியா, ருக்கியாமா, சல்மா நச்சியா, அபிஸ்தாயரா எல்லாரையும் கூப்பிட்டுரு. ஆமா, இப்பயே சொல்லிட்டு வந்துடுறானா. என்னடா முஸ்தபா வர சொன்னியடா? முகத்துல ரொம்பவே களை கட்டுது. எதுவும் குட் நியூஸ் ஆயிருக்கும். டேய் முஸ்தபாவை முதல்ல பேச விடுங்கடா. முஸ்தபா சீக்கிரம் சொல்றா, என்னடா செய்தி? நேற்று நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம்லடா, அந்த செய்தியை பத்தி தான்டா. நீங்க எல்லாம் சொன்ன மாதிரி அது பரிசா வீடு தான்டா. அட மாப்பிள்ள, அப்படியாடா? வாழ்த்துக்கள்டா. அது சரி முஸ்தபா, நீ கொடுத்து வச்சோடா. இன்ஷா அல்லாஹ் ராத்தா நான் சாயங்காலம் பரிசா வீட்டுக்கு பொண்ணு பார்க்க போறாங்கடா. ராத்தா எல்லா விஷயமும் என்னோட சொல்லிருச்சு. அடிச்சு நவத்துடா. ஆசிக்கு ரொம்ப தேங்க்ஸ்டா. எதுக்குடா தேங்க்ஸ்? நீ எனக்காக அல்லா இடத்துல துவா செஞ்சியல்ல, நான் உனக்காக துவா கேட்பேன்டா. இன்னும் அல்லாவுக்கு நன்றி சொல்லு. எல்லா புகழும் அல்லாக்கு, அல்ஹம்துலில்லாஹ். ஹலோ மம்தாஜி, விளங்குதான் நான் பேசுறது? வீட்டு உள்ளார போயிருந்த எதுவுமே விளங்க மாட்டேங்குச்சு. இப்ப வாசலுக்கு வந்துக்கிறேன். இப்ப சொல்லு வசிதா. மம்தாஜி, நாளை சாயங்காலத்துக்கு ஒரு 7 பேரை கூட்டிக்கிட்டு வருவாங்க பொண்ணு பாக்குறதுக்கு. சரியா? அதான் சொல்லிக்கிறேன். அப்படியா? ஏன் வீட்டுக்கு நீ வரமாட்டேன்ட்டா? இல்ல மம்தாஜி, எனக்கு வேலை இருக்குது, நாளைக்கு வரேன் இன்ஷா அல்லாஹ். 7 பேர் தானே வர்றாங்க? ஆமா ஆமா, 7 பேர் தான் வர்றாங்க. என்ன பொண்ணுன்னு அழகா சோடிச்சு வைங்க இன்ஷா அல்லாஹ். சரி சரி, அப்ப வைக்கிறேன். சரி சரி, நல்லது, வைக்கிறேன். சரி, எல்லாத்தையும் இப்பயே ரெடி பண்ண வேண்டியதுதான். இப்பதான் வஹிதா போன் பேசிட்டு வைக்கிறா. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பனிஷாவை பொண்ணு பார்க்க 7 பேர் வர்றாங்களாம் மாப்பிள்ளை வீட்டுல இருந்து. அது சொல்லதான் போன் அடிச்சா வஹிதா. அல்ஹம்துலில்லாஹ், வரட்டும் நேரப்பாமா. ஜுனைதா, ஹுஸ்னா வாப்பாட்ட சொல்லிப்படு. சரி மம்தாஜி, சொல்லிடுறேன். இப்ப வீட்டுக்கு எத்தனை மணிக்கு வருவாங்க? இங்க மணி என்ன? இப்ப ஒரு 6 மணி இருக்குமா? அப்பண்டா ஒரு 6:30 வந்துருவாங்க. அப்படியா? சரி ஜுனைதா, பொண்ணு பார்க்க வர்றவங்களுக்கு என்ன கொடுக்கலாம்? ஒரு ரோஸ் மில்க்கு கலக்கி கொடுத்துட்டு கையில ஒரு கேக் டப்பா கொடுத்துருவோம் எல்லாருக்கும். தேவல அப்படியே செஞ்சிருவோம். சரி, வர்றவங்களுக்கு தட்டில எது வைக்கணுமா இல்லையா? ஆமா வைக்கணும் தான். அது என்ன வைக்கலாம்? இப்போ வந்த உடனே அல்பரக்கா கடைக்கு அனுப்பிவிட்டு கட்லெட்டு, பிரெஞ்சு ஃப்ரை, ஷவர்மா, சாண்ட்விச் இதெல்லாம் வாங்கி வச்சிருவோமே. ஹுஸ்னா வாப்பா வந்த உடனே இதை வாங்க விட்டுரு. சரி சரி. பனிஷாக்கு புடவை உடுத்தி வைக்கலாமா, கவுன் போட்டு வைக்கலாமா? புடவையெல்லாம் வேணாம், கவுனோ சுடிதாரோ ஏதோ போட்டு இருக்கட்டும். ரொம்ப போட்டு மேக்கப் எல்லாம் போட்டு அள்ளி போடாம சும்மா லைட்டா சிம்பிளா இருந்தா போதும், பார்த்துட்டு போறதுக்கு. அதான் அழகாவும் இருக்கும். சரி மம்தாஜி. பனிஷா, என்ன உனக்கு யாருன்றே தெரியாது. நீ ஒரு நாளாவது என்ன பார்த்திருக்க மாட்டா, பேசியிருக்க மாட்டா. ஆனா எனக்கு உன்னை தெரியும்.
உன் மேல அவ்வளவு உசுர வச்சிருக்கிறேன். ஐ லவ் யூ மனிஷா. பனிஷா, உன்னை முதல்ல நான் பார்த்தது உன்னுடைய ஒழுக்கத்தை, உன்னோட அமைதியை, இது ரெண்டும் என் மனசை ஈர்த்தது. இதுக்காக வேண்டிய 2 வருஷம் விடாம உன்னை நினைச்சு காதலிச்சுக்கிட்டு இருந்தேன்டி. என் லவ் ஃபுல்லா உன் மேலதான்டி. ஐ லவ் யூ டி மனிஷா. இன்ஷா அல்லாஹ் சந்திப்போம். நினைச்சபடி மனப்பொண்ணு அமைஞ்சுதடி, உனக்கென்ன பிறந்தவனோ உயிருடன் கலந்தவனோ. அட முஸ்தபா, என்னடா பண்ணிட்டு இருக்கிற? இங்க வாடா. அல்லா அல்லா அம்மா கூப்பிடுது. அல்லா அல்லா அம்மா கூப்பிடுது. சரி போயிருவோம். நாளைக்கு பொண்ணு பார்க்க போறதோட முடிவு பண்ணிடுறேன். அதனால வெளியில வேலை இருக்குது, இப்போதான் என் கூட வா. என்ன நினைக்குதுமா? என்ன சொல்லுமா? நீயாம வர்றா? சில பொருள் வாங்கணும், வரியா என் கூட? அப்படியாம்மா? சரிம்மா, கார் எடுத்துட்டு வர்றேன். ராத்தாமா வருது. ஆமா, அவன் தான் வர்றா. சீக்கிரம் வா, போயிட்டு வந்துருவோம், இருட்டாயிருச்சு. சரிம்மா. அம்மா முதல்ல எங்க போகணும்? முதல்ல நகை கடைக்கு போயிரு. ஆமா, நகை கடையில போய் நகை வாங்கிட்டு அப்புறம் ஜவுளி கடையில போய் ட்ரெஸ் வாங்கிடுவோம். ராத்தா வேற எங்க போகணும்? அப்படியே வரும்போது ஸ்வீட் கடையில 2 கிலோ ஸ்வீட் வாங்கிடணும். வேற எங்கேயும் போகணுமா? இல்ல இல்ல, அவ்வளவுதான். முஸ்தபா, கொஞ்சம் மெதுவா போவாப்பா. சரிம்மா சரிம்மா. அம்மா, ராத்தாவை பொண்ணு பார்க்க இன்னைக்கு வர்றா? ஆமாடா உஸ்மான், நீ போய் வேற ட்ரெஸ் போடு போ. சரிம்மா. நேரம் போறதே தெரியல, சட்டை போட்டு வேலையை பாருங்களுவா. யாருக்கு வந்துருவா? மும்தாஜி, வர்றவங்களுக்கு ரோஸ் மில்க் கலக்க பால் 5 லிட்டர் வாங்க விட்டுருமா. அடியா சொன்னாப்புல பால் இல்ல இல்ல. இந்த வரேன், இந்த நானே போய் வாங்கிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் போயிட்டு வா. ஜுனைதா ஜுனைதா எங்க போயிட்டா? கூப்பிட்டு ஆளை காணோம். குடிக்க தண்ணி கொண்டு வா. ஏன் இப்படி கூப்பிட்டு கத்துறிய? ரோஸ் மில்க் கலக்கிட்டு இருந்தோம். இந்த சாமான் வாங்கிட்டு வந்துட்டேன், அந்த ரூம்ல வச்சுக்கிறேன். உடனே இல்ல அசத்துறிய. சரி போங்க. ஆமா, நாங்க குடிங்க ரோஸ் மில்க். நல்லா இருக்குது ரோஸ் மில்க், சூப்பரா இருக்குது. சரி சரி, குடிச்சிட்டு அந்த ரூம்ல போய் உட்காருங்க. இப்ப பொம்பளை எல்லாம் வருவாங்க. மனுஷாவா அங்க சோடிச்சுக்கிட்டு இருக்கிறாளுவோ. இங்க அடுப்பாங்கெல்லாம் நிறைய வேலை கிடக்குது. சரியா? சரி சரி, போய் வேலையை பாரு. ஆபீஸ் மேனேஜர் ஃபோன் பண்றாரு. சரி நீ வேலையை பாரு. ஹலோ, சொல்லுங்க சார். அண்ணா, அவன் இன்னும் பாய் ஒண்ணு விற்கலையா? மும்தாஜி, அங்க பாரு, எல்லாரும் வராங்க. ஜுனைதா, பனிஷாவை கூடத்துல கொண்டு வந்து உட்கார வைக்க வேணாம், ரூம்லயே இருக்கட்டு. அவளை இருந்துட்டு போகும்போது ரூம்ல போய் பண்ண பார்த்துட்டு போகட்டும். ஆமா ஆமா, அதுவும் சரிதான். வாங்க சம்பந்தி, வாங்க வாங்க.